வணக்கம். நம்மளோட கரியர் பாதைய செலக்ட் பண்றது சில சமயம் ரொம்ப குழப்பமா இருக்கும் இல்லையா? ஆனா கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நாம தொழில் வழிகாட்டி திட்டத்துல இருக்கிற ஒரு முக்கியமான பயிற்சி, அதாவது என்னை பற்றி அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இது உங்கள பத்தி நீங்களே ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கும், தெளிவான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் ஒரு சூப்பரான முதல் படி. வாங்க இந்த பயணத்தை நம்ம ஒண்ணா ஆரம்பிக்கலாம். உண்மையிலே நம்மள பத்தி நமக்கு எவ்ளோ தெரியும்? இது கேக்குறதுக்கு ஒரு சிம்பிளான கேள்வி மாதிரி இருக்கலாம். ஆனா நம்ம எதிர்காலத்துக்கான பதில்கள் இதுக்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கு. சுய கண்டுபிடிப்புன்னு சொல்ற இந்த பயணத்துல, இந்த எண்ணெய் பச்சி பயிற்சி நம்மள நாமளே நேர்மையா பாக்குற ஒரு கண்ணாடி மாதிரி. நம்மளோட உண்மையான விருப்பங்கள் என்ன, திறமைகள் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஸ்டெப். முதல்ல ஒன்னு சொல்லிக்கிறேன். இது ஒரு ஹோம்வொர்க் மாதிரியோ இல்ல ஒரு வேலையாவோ நினைச்சுக்காதீங்க. இது முழுக்க முழுக்க உங்களுக்காக நீங்க செய்ற ஒரு பயணம். இந்த பயணத்தோட இறுதியில உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற திறமைகள், நீங்க இதுக்கு முன்னாடி கவனிக்காத உங்களோட ஆர்வங்கள்னு பல புது விஷயங்களை நீங்களே கண்டுபிடிப்பீங்க. சரி, அப்போ எதுக்கு நம்ம உள்ள பாக்கணும்? இந்த மாதிரி சுய பரிசோதனை பண்றதால என்ன யூஸ்? இது நம்மளோட ஃபியூச்சர் பிளானுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும்? இந்த கேள்விகளுக்கான பதில்கள் தான் நம்மளோட சரியான பாதையை தேர்ந்தெடுக்க தேவையான ஒரு அடித்தளத்தை உருவாக்கும். வாங்க, அதோட நோக்கங்கள் என்னென்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். நம்ம வாழ்க்கை ஒரு பெரிய பயணம் மாதிரி. இந்த பயணத்துல சரியான வழியில போகணும்னா நமக்கு ஒரு கைட் தேவை. அந்த கைட் வேற யாரும் இல்ல, அது நாம தான். இந்த சுய ஆய்வு பயிற்சியோட முக்கிய நோக்கமே நமக்கு என்ன பிடிக்கும், நம்மளோட பலம் என்ன, இன்னும் எந்தெந்த விஷயத்துல நாம வளரணும்னு தெளிவா புரிஞ்சுக்கிறது தான். அப்போதான் நம்ம பயணத்தை ரொம்ப நம்பிக்கையோட நாம தொடர முடியும். இதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட எதிர்காலத்தை திட்டமிட உங்ககிட்ட இருக்கிற முதல் மற்றும் ரொம்ப பவர்ஃபுல்லான கருவி சுய விழிப்புணர்வு தான். உங்கள பத்தி நீங்க எவ்வளோ அதிகமா புரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளோ சிறப்பா உங்களோட பாதைய உங்களால தேர்ந்தெடுக்க முடியும். சுய புரிதல் நம்மள பத்தி நாமளே யோசிக்கிறது மட்டும் இல்ல. அது நம்மள சுத்தி இருக்கிற நம்ம குடும்பம், ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ் இவங்கெல்லாம் நம்மள பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்கறதும் தான். இந்த ரெண்டு பார்வைகளும் ஒன்னா சேரும்போது தான் நம்மள பத்தின ஒரு முழுமையான சித்திரம் நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நாம இந்த சுய ஆய்வோட முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். நம்மள பத்தி ஆழமா தெரிஞ்சுக்க உதவுற சில முக்கியமான கேள்விகளை பத்தி பார்க்கலாம். இந்த கேள்விகள் தான் நம்மளோட உண்மையான குணத்தை வெளிக்கொண்டு வரும். நம்மள சுத்தி இருக்கிற உறவுகளும் நாம விரும்புற விஷயங்களும் தான் நம்மள உருவாக்குது. வீட்ல யார்கிட்ட ரொம்ப ஓப்பனா பேசுறோம், ஸ்கூல்ல எந்த சப்ஜெக்ட் பிடிக்குதுங்கிற மாதிரி கேள்விகள் பாக்குறதுக்கு சாதாரணமா தெரியலாம். ஆனா இந்த பதில்கள் நீங்க எந்த மாதிரி சூழல்ல கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றீங்க, எந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு ஆர்வம் இருக்குங்கிறத தெளிவா காட்டும். சரி, அடுத்தது ஒரு முக்கியமான கேள்வி. நீங்க தனியா வேலை செய்ய விரும்புறவரா இல்ல ஒரு டீமோட சேர்ந்து வேலை செய்ய விரும்புறவரா? ரெண்டுமே நல்ல விஷயம்தான். ஆனா உங்க இயல்பு எதுன்னு தெரிஞ்சுக்கிறது எதிர்காலத்துல நீங்க எந்த மாதிரி வேலை சூழல்ல சந்தோஷமாவும் வெற்றிகரமாவும் இருக்க முடியும்னு தீர்மானிக்க உதவும். சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது தான் இந்த ஆக்டிவிட்டியிலே ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு பகுதி. இது உங்களோட முக்கிய பலங்களையும் நீங்க வளர வேண்டிய பகுதிகளையும் வெளிக்கொண்டு வரப்போற கேள்விகளை மையமா கொண்டது. இந்த கேள்விக்கு ரொம்ப நேர்மையா பதில் சொல்லுங்க. உங்ககிட்ட இருக்கிற எந்த குணத்தை பத்தி நீங்க ரொம்ப பெருமைப்படுறீங்க? இது உங்களை நீங்களே பாராட்டிக்க ஒரு சான்ஸ். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அது உங்க நேர்மையா இருக்கலாம், கடின உழைப்பா இருக்கலாம், இல்ல மத்தவங்களுக்கு உதவுற மனப்பான்மையா இருக்கலாம். உங்க பலத்தை நீங்க ஏத்துக்கிறது தான் முதல் படி. நம்ம பலம் தெரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம எங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப முக்கியம். இத ஒரு குறையா பார்க்காதீங்க. அதுக்கு பதிலா நம்மள நாமே இன்னும் பெட்டரா ஆக்கிக்க ஒரு வாய்ப்பா பாருங்க. மத்தவங்க நம்மகிட்ட மாத்திக்க சொல்ற விஷயங்கள் என்ன, நமக்கு நாமே மாத்திக்கணும்னு விரும்புற விஷயங்கள் என்ன, இந்த நேர்மையான பார்வைதான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும். சரி, இவ்வளவு நேரம் நாம கண்டுபிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு உங்கள பத்தின ஒரு தெளிவான சுய விவரத்தை, அதாவது ஒரு பர்சனல் ப்ரொஃபைல உருவாக்குற பகுதிக்கு இப்போ வந்தாச்சு. சரி, நீங்க கண்டுபிடிச்ச இந்த விஷயங்களை எப்படி ஒரு ப்ரொஃபைலா மாத்துறது? ரொம்ப சிம்பிள். 4 ஸ்டெப்ஸ் தான். முதல்ல எல்லா கேள்விகளை பத்தியும் நல்லா யோசிங்க. ரெண்டாவதா உங்க பதில்களை நேர்மையா எழுதுங்க. மூணாவதா தேவைப்பட்டா உங்க கைடு கிட்ட ஹெல்ப் கேளுங்க. கடைசியா இது எல்லாத்தையும் சேர்த்து உங்களை பத்தி ஒரு சின்னதா ஒரு சம்மரி எழுதுங்க. இங்க சில சின்ன கைட்லைன்ஸ் இருக்கு. நீங்க ஒரு 4 லிருந்து 10 லைன் எழுதினா போதும். ரொம்ப முக்கியமா இதுக்கு நீங்க 2 லிருந்து 3 வாரம் வரைக்கும் கூட டைம் எடுத்துக்கலாம். ஏன் இவ்ளோ டைம்? ஏன்னா அவசரமா எழுதுறத விட நல்லா யோசிச்சு நிதானமா எழுதுற பதில்கள் தான் உண்மையா இருக்கும், யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். அதனால அவசரப்பட வேண்டாம். இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். இந்த கேள்விகளுக்கு சரியான பதில், தவறான பதில்னு ஏதாவது இருக்கா?
அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. ஒவ்வொருத்தரும் தனித்துவமானவங்க. உங்க பதில்களும் அப்படிதான் இருக்கணும். இங்க சரி தவறுன்ற பேச்சுக்கே இடமில்ல. உங்க பதில்கள் உங்களோடது. அதுதான் அதோட அழகே. நாம இப்போ இந்த பகுதியோட கடைசிக்கு வந்துட்டோம். ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த என்னை பற்றிங்கிற செயல்பாடே ஒரு முடிவில்ல. இது ஒரு அற்புதமான பயணத்தோட ஆரம்பம் மட்டும்தான். இதுதான் இதோட மிக முக்கியமான நோக்கம். இந்த என்னை பற்றிங்கிறது வெறும் ஒரு பேப்பர்ல எழுதுற விஷயம் இல்ல. அது உங்களே நீங்களே ஆழமா புரிஞ்சுக்கிட்டு உங்க பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி நீங்க எடுத்து வைக்கிற முதல் ரொம்ப நம்பிக்கையான ஒரு அடி. இப்ப நீங்க உங்களுக்குள்ள பாத்துட்டீங்க. அடுத்து எங்க பார்க்க போறீங்க? இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க வைக்கிறேன். உங்க பயணம் இப்பதான் தொடங்குது. வாழ்த்துக்கள்.